Good evening team members. So நேற்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஸோ இன்னைக்கு கொடுத்துடலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேமெண்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பெண்டிங்கும் கிடையாது, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம கடைசியாக பெண்டிங் இருந்தது எந்த லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் எது இதெல்லாம் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன்னா, ஸோ ஒரு 6000க்கு மேலே பேர் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களும் ஒரு 2000 மெம்பர்ஸ் பெண்டிங் இருந்தது. அடுத்தது ஆகஸ்ட் மந்த்து பேட்ச் பெண்டிங் இருந்தது, அந்த வராமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களது பெண்டிங் இருந்தது. அடுத்தது உஜ்ஜீவன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்களுக்கு பெண்டிங் இருந்தது இல்லையா. ஸோ இது மூணுமே ஃபுல்லாக கிளியர். ஸோ இது மூணு மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. ஸோ அது மூணுமே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதில் உஜ்ஜீவன் பேங்க் அதுக்கு மட்டும்தான் எஸ்பிஓ பொறுப்பாகும். சரிங்களா, நீங்களே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு எஸ்பிஓ பொறுப்பாகாது. ஸோ அந்த மாதிரியான ரிக்வஸ்ட்டை எடுத்துக்கல, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, ரைட். ஸோ அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி ஆஃப் ரிக்வஸ்ட்டை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். என்னென்னா, ஆல்ரெடியே ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆகஸ்ட் மந்த் ட்ரை பண்ணும், அப்போ பேமெண்ட் போகலை அப்படின்னு தான் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்குமே நீங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட்டே பண்ணாமல் தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள், ஏன்னா எப்போ போட்டாலுமே உங்களுக்கு போகாது, ரைட். ஸோ அப்போ அந்த மாதிரியான பீப்புளும் நாங்கள் ரிக்வஸ்ட்டை எடுத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, எஸ்பிஓ ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அதை தவிர்த்து மற்ற இருக்கிறவங்க எல்லாருக்குமே, ஸோ யார்தெல்லாம் மிஸ்டேக் நடந்திருக்குமோ நம்ம சைடில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூவால் அவங்களது மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் யார்தெல்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கோ அதையும் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன். ஸோ இங்கே போட சொல்கிற நோட்டீஸ் போர்ட்லேயும் இல்லை நம்மளுடைய வெப்சைட்லேயே போட்டு அதோட லிங்க் இங்கே ஷேர் பண்ணணும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யார்தெல்லாம் ரிட்டர்ன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நெக்ஸ்ட் பேட்சில் அது செக் பண்ணி பார்த்து பேமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது பேமெண்ட் ரிலேட்டட். ஸோ அப்போ பேமெண்ட் ஃபுல்லாக கிளியர். ஸோ இந்த பெண்டிங் ஐடி ரிலேட்டட் பொறுத்த வரைக்கும் 99.9% முடிஞ்சது. இன்னும் ஒரு 16 பேர் மட்டும் பேமெண்ட் ப்ராப்பராக ரிசீவ் ஆகாமல் ப்ராப்பரான மெத்தடில் பேமெண்ட் வராதவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் நாளைக்கு முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சதுன்னா அதுவும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வித்ட்ராவல் அதாவது அப்கிரேட் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களதெல்லாம் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்து ஃபுல்லாக 0 பண்ணிவிட்டு அதுவும் 0ன்னு சொல்லிடலாம். இப்போ பேமெண்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு, ரைட். யாரும் அதெல்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கோ எஸ்பிஓக்கு அவங்க இதெல்லாம் என்னென்னு பண்ணியிருக்கோம், டிக்ளைன் பண்ணிவிடுவோம். உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் வந்துடும், வாலெட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பேமெண்ட் ரிலேட்டட் முடிஞ்சது, பெண்டிங் ஐடி ரிலேட்டட் முடிஞ்சது. வேறு என்ன, ரைட். இந்த எஸ்பிஓ இன்கம் டேக்ஸஸ், ஸோ அது போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அது மெயில் வரும் உங்களுக்கு. அந்த மெயிலில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இன்பாக்ஸில் இல்லைன்னா ஸ்பேம் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் உங்கள் மொபைலில் லெஃப்ட் சைடில், ஓகே, லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபோல்டர் நேம்ஸ் காமிக்கும். அதில் ஸ்பேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துலையும் நாங்கள் நேற்று உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி மெயில் வந்திருக்கும். ஸோ அதில் ஒருத்தருடைய பேர் இருந்திருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து அந்த எஸ்பிஓ டேக்ஸஸ் நேம் மாற்றிருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஸோ அவங்க எஸ்பிஓ டேக்ஸஸ்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும், அதனால் நாங்கள் அந்த மாதிரி மாற்றிருக்கோம் சார். டக்குன்னு அவங்க பார்த்தோன்னே ஓகே இந்த ஃபார்ம் ரிலேட்டடாக வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகும்னு மாற்றிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் மாற்றி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை சொல்லியாச்சு. ஸோ அந்த மெயில் வந்திருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் அந்த மெயிலில் இருக்கிற லிங்க்கை நான் சொன்ன மாதிரி கிளிக் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில் ஃபஸ்ட்டு உங்கள் நேமும் உங்கள் ஸ்டாஃப் ஐடி என்ன சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்க. பேன் கார்டு, நியூ பேன் கார்டா இல்லை ஐடிஆர் 1 ஜிஎஸ்டின்னு மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபர்தராக ரிப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க, உடனேலாம் ரிப்ளை வராது. ஸோ ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு அவங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அவங்கக்கிட்ட. எஸ்பிஓ ரிலேட்டடாக எந்த டவுட்டும் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியாது. அந்த பேன் கார்டு நீங்கள் என்ன சர்வீஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான டவுட் இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். இது ஒன்று. வேறு என்ன, ஸோ மற்ற ஒர்க்கெல்லாம் ப்ராப்பராக போய்கிட்டுருக்கு. அது எல்லாம் இன்னும் எதுவுமே இப்போ வரைக்கும் இன்கம்ப்ளீட் தான். ஸோ கம்ப்ளீட் ஆன உடனே நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, எல்லாமே இன்கம்ப்ளீட் தான், எல்லாமே ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு கமெண்டர்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட்டு. எல்லா கமெண்டர்ஸும் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துலாம் ஒன் பை ஒன். ஸோ ஏற்கனவே பேன் கார்டு இருக்கிறது, அதனை கவனிக்காமல் மறுபடியும் பேன் கார்டு அப்ளை செய்து விட்டார்கள், என்ன வழி சார்? ஸோ அவங்கக்கிட்ட மெயில் வரும். சரிங்களா, மெயிலில் லிங்க் கிளிக் பண்ணி ஆல்ரெடி இருக்குது சார், நான் தெரியாமல் அதை ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வாலெட்டுக்கு வராது.
சரிங்களா? ரைட். ஏன்னா அவங்களுக்கு எத்தனை ரிக்வஸ்ட் வருதோ அத்தனை ரிக்வஸ்ட்டுக்கு அமௌண்ட் நம்ம அவங்களுக்கு பே பண்ணிவிடுவோம். எஸ்பிஓ சைட்லேருந்து அந்த கம்பெனிக்கு பே பண்ணிவிடுவோம், முடிஞ்சு. ஸோ செக் பண்ணி பார்த்து ரிட்டர்ன்லாம் மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வந்து அதை உங்களுக்கு வாலெட்டில் ஆட் பண்ணி, இதெல்லாம் சாத்தியமற்ற ஒரு விஷயம். நான் அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரைட். ஸோ வேறு வழி இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கூட விட்டுடலாம். அவங்க சைட்லேருந்து வந்தால் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ அதுதான் கரெக்டான முறையாகவும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் தெரியாமல் ஃபில் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஓகே, ஆல்ரெடி இருக்குது, விட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. ஏற்கனவே ஒரு ஆன்லைன் கம்பெனியில் டிடிஎஸ் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் அந்த கம்பெனியில் அடுத்த கம்பெனியில் வேலை பார்ப்பது தெரிந்தால் உடனே நீக்கிவிடுவார்கள். சட்டம் தன் கடமை செய்யும். அந்த கம்பெனியோட சட்டம் கடமை செய்யுமா? ஆகையால் நம்ம கம்பெனியில் டிடிஎஸ் பிடித்தம் செய்வது மற்ற கம்பெனிக்கு தெரிய வருமா? மற்ற கம்பெனிக்கெல்லாம் தெரிய வராது. நம்ம கம்பெனியில் டிடிஎஸ் பிடிக்கிறது, அதை உங்கள் பேன் கார்டில் கட்டுறது ஆல்ரெடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது உங்கள் பேன் கார்டில் அவங்க கணக்கு காமிக்கிறாங்களா? கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கிற டிடிஎஸ்ஸை உங்கள் பேன் கார்டில் கணக்கு காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத எவ்ரி 3 months ஒன்ஸ் அது உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்கள் பேன் கார்டில். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ டிடிஎஸ் பே பண்ணியிருக்காங்கன்றதுலாம் மெசேஜ்லாம் வரும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த கம்பெனி டிடிஎஸ் கரெக்டாக கட்டுதா இல்லையா, இல்லை சும்மா பேருக்கு டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்களான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டு. ஸோ அந்த கம்பெனியில் நம்ம கம்பெனியில் டிடிஎஸ் பே பண்ணால் தெரிய வருமானா? அதுவெல்லாம் தெரிய வராது. இன்கேஸ் உங்களை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிடிஎஸ்லாம் பே பண்ணுறாங்களே ஒரு ஆடிட்டிங் கம்பெனியோ இல்லை ஒரு ஆடிட்டர் பர்சன்கிட்டயோ சொல்லி இவங்க பேன் கார்டு நம்பர், உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கொடுத்து இவங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்லைன் ஜாபில் ஒர்க் பண்ணுறாங்களா, அங்கேருந்து எங்கேயாச்சும் டிடிஎஸ் வருதா, பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் கம்பெனிலேருந்து ஏதாவது டிடிஎஸ் பே பண்ணியிருக்காங்களா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் செக் பண்ணாதான், இப்படி ஒவ்வொருத்தராக உட்காந்து செக் பண்ணாதான் தெரியுமே தவிர மற்றபடி ஜென்ரலாலாம் தெரியாது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாரையும் உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு மற்ற கம்பெனிஸ் ஃப்ரீயாக வெட்டியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகே, ரைட். ஸோ பழைய மெம்பர்ஸ் 2000 மேலே வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்தவர்கள் சிலர் பேருக்கு இன்னும் பணம் வரவில்லை, சில பேருக்கு. ஸோ நம்ம அதுக்கு தனியாக ஒரு ரிக்வஸ்ட் எடுக்கலாம். ஓகே, 2000 சரி, 6000 அபோவ் இருக்கிறவங்களும் சரி. ஸோ ஒரு ரிக்வஸ்ட் எடுக்கலாம். யாருக்காச்சும் வரலன்னு சொல்கிறாங்கன்னா அது ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து நம்ம சைடில் உண்மையிலேயே போகலையா. ஏன்னா லாஸ்ட் டைமே 1700 பேர் ஃபில் பண்ணதில் 700 பேர் தான் ஃபில்டர் ஆகி வந்தது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய குளறுபடிகள். எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துட்டா ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஆகஸ்ட் மாதம் வித்ட்ராவல் கொடுத்தவர்கள் 2 வாலெட்டிலும் ஒரு வாலெட் மட்டுமே பணம் வந்திருக்கிறது, மற்றொரு வாலெட்டில் பணம் வரவில்லை. 2 வாலெட் ரிக்வஸ்ட்டு பணம் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஒரு வாலெட்டு தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கா செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு வாலெட் கிரெடிட் ஆகிடுச்சு, இன்னொரு வாலெட் கிரெடிட் ஆகலை. ஸோ அது என்னன்னு செக் பண்ணி உங்களுக்கு இப்போ 2 வாலெட்டுக்குமே கிரெடிட் ஆகலையா என்னன்றதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதையும் ரிக்வஸ்ட் கொடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஐடி பெண்டிங் அன்றாட கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஸ்டார்டிங்லேயே பதில் சொல்லிட்டு இல்லையா, இன்னும் ஒரு 10 மெம்பர்ஸ் சம்திங் தான் இருக்காங்க. சரிங்களா? அதுவுமே நாளைக்கு சால்வ் ஆகிடும். சால்வ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சுது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பெண்டிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. நாளைக்கு ஃபுல்லாக 0 பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த பேமெண்ட் எப்படி ஃபுல்லாக 0ன்னாங்க நம்ம சைடில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டட் தான். ரிட்டர்ன் வந்திருக்கிறதுலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு உங்கள் வாலெட்லேயே ஆட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதை கேன்சல் பண்ணோடனே வித்ட்ரா ரிக்வஸ்ட் கேன்சல் பண்ணது ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாத்துமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஐடி பெண்டிங் அதே மாதிரி 0 பண்ணிவிட்டு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக இருக்கும். ஓகே. சேர்க்க சொன்னார்கள் அதனால் கேட்கிறோம் என்று சொல்கிறது. ஓகே, ரைட்டு. கமெண்டர்ஸ் கேட்க சொன்னாங்க அதனால தான் கேட்குறேன்றாங்களா? ஸோ அப்போ நான் டெய்லி இங்கே நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேனே, இன்னும் இவ்வளோ இருக்குது, நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்டர்ஸ் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறோமோ அதுதான் சொல்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் கமெண்டர்ஸ் கிட்ட கேட்டால் எப்படி?